ஆப்பிள் iPhone 14 சீரிஸை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த லான்ச் ஈவென்ட்டை பார்த்த உடனே ஆப்பிள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க? ஆனா இந்த ஈவென்ட்டை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆயிருக்கும்? Such a great idea, Mr. K. Thank you, sir. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஸோ அந்த விஷயமும் என்னன்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுல உண்மையாவே ரசிக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் இருக்கு, புரிஞ்சிக்கக்கூடிய வகையிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாவே இருக்க போகுது. ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்மளால வாங்க முடியுதோ இல்லையோ, உங்கள ஒரு சில பேருக்கு நான் ஆப்பிளோட ஷேர்ஸை ஃப்ரீயா வந்து தர போறேன். எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்ல முதல் ப்ராடக்ட் வாட்ச் 8. ஸோ சீரிஸ் 8 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஒவ்வொரு சீரிஸ்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, போன வருஷம் இந்த விட நாங்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்றது போல சொன்னாங்க. நிறைய புது விஷயங்கள் இந்த 8 சீரிஸ்ல வந்து வரலைங்க. ஸோ டிஃபால்ட் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் டிடக்ஷன், இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து நான் பார்த்தேன். இது வரைக்கும் அவங்க பண்ணதை விட இந்த வாட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த வாட்ச் உங்க கையில இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் நேர்ந்தால் கிராஷ் டிடெக்ஷனை டிடெக்ட் பண்ணி இமீடியட்டா வந்து எமர்ஜென்சி காலை வந்து பண்ணிடும். இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் சேவிங் ஃபீச்சர், அதாவது எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உயிரையே நாங்கள் காப்பாற்றுறதுக்கான டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குன்றதுல அவங்க ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் வழக்கம் போல போன வருஷம் இதோட பிரைட்னஸ் ஜாஸ்தி இருக்கு. அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சென்சஸும் இருக்கு. டிடெக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. சாஃப்ட்வேர் சைடும் நிறைய விதமான புது ஆப்டிமைசேஷன் இருக்கிறதா சொல்றாங்க. எப்ப அந்த வேலை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வாட்ச் எஸ்சிங்க. ஸோ வாட்ச்ல இருக்கக்கூடிய பல விதமான ஃபீச்சர்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் கம்மியான விலையில வாட்ச் எஸ்சின்ற பேர்ல ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்றாங்க. மோஸ்ட்லி ஆப்பிள் வாட்ச் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பேசிக்கா வாங்கக்கூடிய வாட்ச் இதுவாக தான் இருக்கும். பட் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வாட்ச் எந்த வாட்ச்னா வாட்ச் அல்ட்ரா. இவங்க ப்ரோ போனா, அதாவது சாம்சங் வந்து ப்ரோ போனா நாங்க அல்ட்ராக்கு போறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை காமிச்சாங்க. கம்ப்ளீட்டா டைட்டானியம்ல வந்து செய்திருக்காங்க. சஃபேர் கிளாஸ் வந்து மேலே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நம்ம இனிமேட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி கீழே உழுதான்னு பாக்குறது, மேல இருந்து கீழே போட்டுலாம் பார்க்க வேணாம். நேராக போய் இமயமலை மேலே நின்று அங்கிருந்து வாட்சை கீழே போட்டு உடையதான் வேணா செக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. கையில வந்தா இமயமலை போக முடிஞ்சா என்ன போட்டு பார்க்கலாம். ஆனா அந்த அல்ட்ரால என்ன தெரியுமா பயங்கரமான அல்ட்ரா விஷயம், இந்த வாட்சுடைய விலை 80,000 ரூபாய் இந்தியாவில். ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா H2 சிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜென்ரலி இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஷயம் என்ன தெரியுமா, உங்க போனை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு உங்க போனை எடுத்து என்ன பண்ணலாம்னா உங்க தலையை அப்படியே மெஷர் பண்ணி இந்த ஷேப் எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்கலாம் வந்து பார்த்துட்டு உங்க காதுடைய ஷேப் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ப அந்த ஆடியோடைய எஃபெக்டை கேட்கும் போது பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான மியூசிக்காக தனித்தனியாக பிச்சு உதறோம் அப்படின்றது போல சொல்றாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் எப்படி இருக்குன்றது தெரியும். எல்லா நாளும் பல விதமான அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூகுளா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும். ஒரு கன்சியூமரா மட்டும் இல்லாம நீங்க டைரக்டா ஆப்பிள் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா இன்னுமே ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும் இல்ல. ஆப்பிள் கம்பெனி இந்த மாதிரி யூஎஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு முழு ஷேர் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன காசை வச்சு கூட நீங்க ஃபிராக்ஷனல் ஷேர்ஸை வாங்க முடியும். அண்ட் கூடவே டாலர் அப்ரிசியேஷனுக்கு உண்டான அந்த ஒரு அட்வான்டேஜும் நமக்கு கிடைக்கும். இன் மணி மூலியமாக நீங்க ரொம்பவே எளிமையாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நிறைய விஷயங்கள் ஃப்ரீயா இருக்கு. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் கமிஷன்ஸ் கிடையாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ற சமயத்தில் நமக்கு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. அக்கௌண்ட் ஓபனிங்க்கோ மெயின்டெனன்ஸ்க்கோ எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. உங்க யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை லோட் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபிளாட் சார்ஜஸும் கிடையாது. அண்ட் வித்ட்ராவல் சார்ஜஸும் ரொம்பவே கம்மியா வச்சிருக்காங்க. இன்மணி மூலமாக நீங்க எஸ்ஐபிலையும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க மந்த்லியும் பண்ணலாம், வீக்லியும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எஸ்ஐபில நீங்க குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க ஐஎன்டி மணில அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய யூஎஸ் அக்கௌண்ட்ல பணத்தை லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஸ்டாக் இலவசமா கிடைக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல. சோ இந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனடியாக அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய யூஎஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னியை இன்மணி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததா நம்ம ஐபோன் குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு 2 மினிட் சைலன்ஸ். இது எதுக்குன்னா, இனிமேட்டு மினி ஸ்மார்ட் போன் கிடையாது. அதற்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த வாட்டி 4 ஐபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல
ரெண்டு, அதாவது வாய்க்கா தகராறா ரெண்டு பார்டர் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்டருக்கு இந்த சைடு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14, iPhone 14 Plus, ஓகேவா? ஸோ iPhone 14ன்றது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதே சைஸ் ஆஃப் ஐஃபோன் தான். நான் லாஸ்ட் இயர் பார்த்தா iPhone 13 தான். iPhone 14 Plus அப்படின்றது நம்ம 13 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பெரிய மொபைல் ஃபோன் 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன் அது. ஆனால் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நாட்ச். இன்ஃபேக்ட் அந்த ஃபோனே பழைய ஃபோன் தாங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த 14 சீரீஸில் என்னென்ன விஷயங்கள் லைட்டாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான். பட் உண்மையாகவே அவங்க புதுசாக லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro சீரீஸ். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 14 பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பழைய ஃபோன் புது கலரில் அப்படியே கொடுக்குறாங்க, ஒரு 4-5 விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா. ஸோ ப்ரைஸிங்கும் அதே. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சரியா, நம்ம ப்ரோவை பற்றி பார்க்கலாம். ப்ரோவில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு தீவில் வந்து குடியேற போகிறோம். ஒரு புது தீவை கொடுத்துருக்காங்க. புரியலையா? இந்த தீவு தான் அது, டைனமிக் ஐலாண்ட். அந்த தீவுடைய பேர், அதாவது தீவுன்னு சொல்றதை விட நாட்ச், பஞ்சோல் அப்படின்லாம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் செல்லமாக கூப்பிட்டு இருந்தோம்ல, அதை இவங்க வேற லெவல் செல்லமாக கூப்பிட்றதுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நாட்சை கட் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கீழே வந்து டைனமிக் ஐலாண்ட் அதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸ்பிளேலேயே இது ஒரு ஐலாண்டாக தனியாக இருக்குதான், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வியர்டாக தான் இருக்குது. பட் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இவங்க பண்ணாங்க, ஸ்மார்ட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பேசிட்டே இருக்கல, மெயின் விஷயத்த சொல்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த பைல் ஷேப் ஒரு மாதிரி தெரியுதா? பட் உங்களுக்கு ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்ததுன்னா இந்த பைல் ஷேப்ல இருந்து அழகா ஒரு பாக்ஸ்ல அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது. இந்த மாதிரி நீங்க ரெக்கார்டிங் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அது இந்த மாதிரி வரும். நோட்டிஃபிகேஷன்ல இருந்து நீங்க ஏர்பாட் கனெக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது இப்படி வரும். மியூட் போட்டீங்கன்னா அது இப்படி வரும். சார்ஜிங்ல இருக்கட்டும், ஃபேஸ் அன்லாக்கா இருக்கட்டும், நேவிகேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பஞ்சோல், அதாவது அவங்க சொல்ற மாதிரி டைனமிக் ஐலாண்டை வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது அங்க இருக்குன்றதே நீங்க ரெகக்னைஸ் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த இடத்தை அழகா யூட்டிலைஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. which looks good. காமிக்கும் போது, அதாவது வீடியோல பார்க்கும்போது நல்லா இருக்கு, கையில வரும்போது தான் இன்னும் எப்படி இருக்குன்றது தெரியும். அண்ட் இந்த ப்ரோ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 4 கலர்ஸ் இருக்கு. 128 GB இருந்து 1 TB வரைக்கும் வந்து நமக்கு ஆப்ஷன் தருது. 1 TB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியண்டோட விலை என்ன தெரியுமா? 4 ஏக்கர் தனிந்தோப்பு இல்ல, அது அதிகமா இருக்கும். சரி, 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருது. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்ல iPhone 14 Pro, iPhone 14 Pro Max அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட் வருது. அந்த நார்மல் ப்ரோ வேரியண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 இன்ச்க்கான டிஸ்பிளே, ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வந்து அங்க இருக்கு. அண்ட் இதோடைய பிரைட்னஸும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவுட்டோர்ல பீக் பிரைட்னஸ் அப்படின்றது 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அண்ட் நார்மல் இண்டோர் கண்டிஷன்லயே 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அண்ட் ஜெனரல் யூஸ் கேசஸ்ல 1000 நிட்ஸ் வரைக்கும் இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரோ சீரிஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு புது சிப் அப்படின்ற பேர்ல கொடுக்கக்கூடிய அந்த A16 பயோனிக் இருக்கு. நார்மலா 14 வந்துச்சு பாத்தீங்களா, 14ம் 14 பிளஸ்லயும் அதுல வந்து போன வருஷம் வந்து அதே A15 பயோனிக் தான். ஸோ அதுவே நாட் பேட் தான். 16ல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, பட் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ப்ரோ வெர்ஷன்ல மட்டுமே ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஜெனரலி நீங்க பார்க்கக்கூடிய 14 சீரிஸ்க்கும் இந்த 14 ப்ரோ சீரிஸ்க்குமே இந்த விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கு. எக்ஸாக்ட்லி என்னன்றதை போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ரோ சீரிஸ்ல கேமராவை பின்பக்கமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 12 மெகாபிக்சல் தான்ப்பா, நாங்க 12 மெகாபிக்சல் விட்டு தாண்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சென்சார் சைஸும் வந்து பெருசா இருக்கு. 14ல வந்து நார்மல் சீரிஸ்லயும் வந்து சென்சார் சைஸ் மட்டும் பெருசு பண்ணிருக்காங்க. பட் 12 மெகாபிக்சல் கேமரா தான். இதுல 48 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கு. அண்ட் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான விஷயங்களை ஆப்பிள் ப்ரோ யூசர்ஸ் எதிர்பார்த்து அந்த விலை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்குன்றதை தான் இதுல மென்ஷன் பண்றாங்க. அண்ட் நம்மளுடைய அந்த தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் இருக்கு. புரியலையா? செல்ஃபி கேமராங்க, அதான் தீவு ஆயிடுச்சு இல்ல, டைனமிக் ஐலாண்ட். ஸோ டைனமிக் ஐலாண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் ஆல்சோ ஆஸ் அந்த ஃபேஸ் ஐடிக்கான சென்சர்லாம் அங்கேயே இருக்கு. போன வருஷம் இருந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த போன்லயே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஷ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இமீடியட்டா SOS அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒருவேளை செல் டவர் எங்கேயுமே கனெக்ட் இல்லை, நெட் இல்லை, எதுவுமே இல்லாட்டி கூட நீங்க ஜஸ்ட் உங்க போனை வச்சு இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் கேட்க முடியும். டேரக்டா சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணி அப்படின்றத போல சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மட்டும் ஃப்ரீ தான். இப்போதைக்கு US அண்ட் கனடாக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத போலையும் சொல்றாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களால் எங்க டிவைஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோன்றதை அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ஆண்ட்ராய்டு யூசர்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. புரியுது உங்க மைண்ட் வாய்ஸ்?
பட் என்ன பண்றது, பட் இந்த ஆல்வேஸ் ஆன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் இருக்கிறதுலே நாங்க தான் அதை பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வால்பேப்பர் எப்படி இருக்கோ இருக்கக்கூடிய கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே டிம் ஆயிடுது. உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அந்த கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து தெரியும். உங்க வால்பேப்பரும் இருக்கும், பட் கலர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தெரியும். நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்க ஸ்கிரீனை நீங்க ஆன் பண்ணவே வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுல அடாப்டிவ் ஃபிளாஷ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம லைட் வந்து எவ்வளவு தூரத்துல போய் அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேல படுதுன்றத பொறுத்து, அந்த லைட்டிங்கை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அந்த ஃபிளாஷ்லன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்போ நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அப்பாடா ஒரு வழியா இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஃபேன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அட பாவீங்களா இப்போதான் இங்கேயே வரீங்களா அப்படின்றது போல வந்து நிறைய விதமான ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் தானடா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு என்னடா உங்களுக்கு இப்படி அக்க போர் அப்படின்றது போல சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எப்படியோ ஆப்பிள் ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதில் நிறைய விதமான விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்ததை நம்ம ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட அனந்தமிங்கெல்லாம் இருக்கிறாங்களா பிராண்ட்ஸ் எல்லாம், இதில் யார் ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்ட் டிசைன்லேருந்து மெசேஜ் வர்றது, நோட்டிஃபிகேஷன் வர்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரெட்மியா, ரியல்மியா, ஒன் பிளஸ்ஸா, இல்லாட்டி சாம்சங்கா, யார் லான்ச் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் இன்மணி கிட்ட இருந்து இன்னும் ஒரு சில வார்த்தைகள். இன்மணியை இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் இந்தியன் பீப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்களா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் உடனடியாக ஃபண்ட் லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ ஆப்பிள் ஷேர்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க.